மாநில அளவிலான குழு விளையாட்டுகள் போட்டி வெட்ரன்ஸ் இந்திய அமைப்பு சார்பில் தருமபுரி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் கல்லூரியில் நடைபெற்றது. இதில் 20 மாவட்டங்களிலிருந்து 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றார்கள். இந்த விழாவினை தேசிய செயலாளர் அசோக்குமார் லங்கா, தேசிய துணை செயலாளர் சுதாகர், மாநில தலைவர் செல்லப்பன், துணை தலைவர் திருமால் முருகன், மாநில செயலாளர் மாரியப்பன், மாநில முதன்மை செயலாளர் சிவக்குமார், மக்கள் தொடர்பு அலுவலர் கலைச்செல்வன், மாநில செய்தி தொடர்பாளர் கபிலன் மற்றும் அனைத்து மாவட்ட தலைவர், செயலாளர், நடுவர் பெருமக்கள் போட்டியினை துவக்கி வைத்து சிறப்பாக நடத்தினார்கள். வெட்ரன்ஸ் இந்திய அமைப்பு ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகளால் துவங்கப்பட்ட ஒரு அமைப்பு. இதில் விளையாட்டு பிரிவில் மாணவர்களை தேச பற்றியும் உடல் திறனையும் மன வலிமையையும் உண்டாக்க உருவாக்கப்பட்ட அமைப்பு ஆகும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுடைய திறமைகளை இங்க வெளிப்படுத்தி யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ் எடுக்கிறீங்களோ, வின்னர்ஸ் ரன்னர்ஸ், இந்த ரெண்டு டீமும் நேஷனல் மேட்ச் ஹைதராபாத்தில் நடக்குது. அதுக்கு நீங்க போலாம். ஸோ டீம் வந்து 4 டீம் 5 டீம் 6 டீம் வந்திருக்கிறவங்க மேட்ச் ப்ராப்பராக நடந்து போகும். ஒரு டீம் தான் வந்திருக்கீங்க, 2 டீம் வந்திருக்கீங்கன்னா அந்த டீம் அப்படி பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பிப்ரவரி மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கு நேஷனல் மேட்ச் ஹைதராபாத் தெலுங்கானாவில் நடக்குது. ஸோ அதுக்கு தான் இந்த விஷயத்தை நம்ம செய்கிறோம். இந்த 5 கேமுமே அங்கே நடக்குது, நீங்கள் அங்கே போகலாம். ஸோ அதுக்கான விஷயம் தான் உங்களுக்கு. இந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு செல்லுமா செல்லாதா அப்படின்னா, இது NGO ஒரு அமைப்பு, எக்ஸ் சர்வீஸ்மேன், அதாவது ராணுவ அதிகாரிகளால் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகள் நடத்தப்படக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த சர்டிஃபிகேட் எல்லா பிரைவேட் காலேஜஸ்லையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. AICT அப்ரூவ் இருக்கிறனால அந்த காலேஜ் வந்து அவங்க அப்ரூவ் கொடுத்தா தான் அந்த காலேஜை ரன் பண்ண முடியும். அந்த அமைப்பு தான் விளையாட்டுக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நமது தேசிய செயலாளர் ஏர்ஃபோர்ஸ் விமானப்படையிலிருந்து ரிட்டையர்டான திரு அசோக்குமார் லங்கா அவர் நேரில் வராரு. உங்களை பார்த்து அதனுடைய பெனிஃபிட் என்ன, இது அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போறங்கிறத சொல்றதுக்கு அவரே வராரு. இந்த இளைஞர்களுக்காக தான், இந்த தேசத்திற்காக ஏதாவது நீங்க வந்து ஒரு நல்ல வேலைக்கு போய் ராணுவத்திலேயோ அல்லது வந்து மற்ற யூனிஃபார்ம் சர்வீஸ் கமிஷன்ல நிறைய பேர் போய் சேவை செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த அமைப்பு தொடங்கி எல்லா வகையிலையும் ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவலு, அப்புறம் ஸ்டேட் லெவலு, நேஷனல் லெவல் இதெல்லாம் வந்து கொண்டு போறாங்க. ஸோ நீங்க இதை பயன்படுத்திக்கோங்க, இந்த நல்ல வாய்ப்பை. மாணவர்களை கிராமப்புறங்களில் இருந்தும் நகர்ப்புறங்களில் இருந்தும் ஒருங்கிணைக்கும் ஒரு பாலமாக இந்த வெட்ரன்ஸ் இந்திய அமைப்பு செயல்படுகிறது. முக்கியமாக பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு படிப்பு மற்றும் உடல் நலன் சார்ந்த அனைத்து ஆரோக்கியமான நிகழ்வாகும். இந்த போட்டியானது 27, 28 சனி, ஞாயிறு ஆகிய 2 நாட்கள் நடைபெறும். போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ், கேடயம் வழங்கி பாராட்டப்பட உள்ளன. அனைவருக்கும் வணக்கம். முதலாவது மாநில அளவிலான குழு விளையாட்டு போட்டிகள், குறிப்பாக கொக்கோ, கபடி, வாலிபால், ஹேண்ட்பால் மற்றும் ஃபுட்பால், இந்த 5 போட்டிகளும் தருமபுரி மாவட்டத்தில் முதலாக மாநில அளவிலான போட்டி நடைபெறுகிறது. இந்த போட்டியானது வெட்ரன்ஸ் இந்தியா என்று சொல்லக்கூடிய ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகளால் நடத்தப்படக்கூடிய ஒரு NGO அமைப்பு. அந்த அமைப்பின் மூலமாக இந்த போட்டிகள் நடைபெறுகிறது. இந்த மாநில போட்டியில் தேர்வு செய்யப்படுபவர்கள் தேசிய போட்டிக்கு தகுதி பெறுவார்கள். வின்னர்ஸ் மற்றும் ரன்னர்ஸ் ஆகிய 2 நிலையில் இருப்பவர்கள். தேசிய அளவிலான போட்டி ஹைதராபாத்தில் நடைபெற இருக்கிறது பிப்ரவரி மாதம். அதற்கான போட்டி, மாநில போட்டி இப்பொழுது தேர்வு போட்டி இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு நமக்கு வாய்ப்பு வழங்கிய தேசிய தலைவர் திரு விநாயகுமார் மிஸ்ரா மற்றும் தேசிய செயலாளர் அசோக்குமார் லங்கா ஆகிய இருவருக்கும் நாங்கள் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு, எங்களுடைய மாநில தலைவர் செல்லப்பண்ணையா மற்றும் மாநில துணைத் தலைவர் திருமால் முருகன் ஐயா மற்றும் மாநில செயலாளர் திரு மாரியப்பன் மற்றும் சீனியர் ஜாயின்ட் செக்ரட்டரி திரு சிவக்குமார் அனைவரும் ஒத்துழைப்போடு இந்த மாபெரும் நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் வருகின்றிருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 20 மாவட்டத்திலிருந்து 427க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். இதிலே வெற்றி பெறக்கூடியவர்களுக்கு
கேடயம், சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்படுகிறது. இந்த மாணவர்கள் தேசிய அளவிலான போட்டியில் பங்கேற்று அவருடைய வாழ்க்கையில் முன்னுக்கு வருவதற்கான வாய்ப்புகளை இந்த வெட்டரன்ஸ் இந்தியா உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த நல்ல வாய்ப்பினை இன்னும் வரக்கூடிய இளைய தலைமுறை மாணவர்கள் மற்றும் இந்த கல்லூரி, பள்ளி மாணவர்கள் இதை பங்கேற்று பயன்பெறும்படி நமது தமிழ்நாடு வெட்டரன்ஸ் இந்தியா சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். जैसा कोई नहीं है, नहीं सौ दिन दुनिया घुमा है, नहीं कहे तेरे जैसा कोई नहीं। मैं गाया जहां भी बस तेरी याद थी, जो मेरे साथ थी, मुझको तड़पाती रुलाती। सबसे प्यारी तेरी सूरत, प्यार है बस तेरा प्यार ही। माँ तुझे सलाम, माँ तुझे सलाम, अम्मा तुझे सलाम। वंदे मातरम, वंदे मातरम, वंदे मातरम, वंदे मातरम, वंदे मातरम, वंदे मातरम। तेरा हूँ दीवाना मैं, छूना छुगाऊं तेरे प्यार का तराना मैं। जिंदा नहीं, सूरज नहीं, दुनिया की दौलत नहीं, बस लूटूंगा तेरे प्यार का खजाना। एक नजर चाहते होती है प्यार की, दुनिया तख्तों में चमके दमके महके रे। तेरा चेहरा सूरज जैसा, चांद सी ठंड है प्यार में। वंदे मातरम, वंदे मातरम, वंदे मातरम, वंदे मातरम, वंदे मातरम, वंदे मातरम। तेरे पास ही मैं आ रहा हूँ। வெட்டரன்ஸ் இந்தியா சார்பாக இன்று நடைபெறும் முதல் போட்டி தருமபுரி விசஸ் திருவண்ணாமலை அணிக்கிடையே நடைபெறும் போட்டியை தூக்கி வைப்பதற்காக மாநில இணைச் செயலாளர் மாரியப்பன் சார் மற்றும் இணைச் செயலாளர் சுதாகர் சார் அவர்களை தூக்கி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
அளவிலான விளையாட்டுப் போட்டி சீனிவாசா அறிவியல் கல்லூரியில் நடைபெற இருக்கின்றது. இந்த போட்டிக்கு வருகை வந்திருக்கும் மாநில பொறுப்பாளர்கள் அவர்களையும் மாவட்ட பொறுப்பாளர்கள் அவர்களையும் வரவேற்று இந்த கொக்கோ போட்டியை சிறப்பாக துவக்கி வைக்குமாறு உங்களின் சார்பாகவும் வெற்றன் சார்பாகவும் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெயஹிந்த். என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது, என் இந்திய தேசம் இது. மாணவர்களுடைய அறிமுகத்தை நம்முடைய தேசிய இணைச் செயலாளர் அவர்கள் ஆர் சுதாகர் சார் அவர்கள் தொடங்கி வைக்குமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். எங்களுடைய மாநில இணைச் செயலாளர் அவர்களையும் தொடங்கி வைக்கிறதுக்கு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். கபடி போட்டிக்கு மிக சிறப்பான முறையில் மாநில அளவில் பல போட்டிகளை நடத்தி கொடுத்த திரு முருகன் சார் அவர்களையும் தொடக்கி வைப்பதற்கு அன்போடு அழைக்கிறேன். ரத்தம் சிந்திய தேசம் இது, காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது. தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெயஹிந்த். இந்தியா வெட்டரன்ஸ் நடத்தக்கூடிய மாபெரும் முதலாம் ஆண்டு மாநில அளவிலான குழு விளையாட்டுப் போட்டி முதலில் தற்போது தருமபுரியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விளையாட்டுப் போட்டிக்கு வருகின்றிருக்கக்கூடிய நமது தேசிய தலைவர் மற்றும் மாநில தலைவர் மற்றும் மாநில பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்கள், டீம் மேனேஜர்ஸ், கோச் அன்று வந்திருக்கக்கூடிய மீடியா அவர்களை அனைவரையும் வரவேற்று இந்த போட்டியானது இன்றும் நாளை நடைபெற இருக்கிறது. இந்த போட்டிக்கு மாணவர்களும் மாணவிகளும் மிக சிறப்பான ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். இந்த போட்டியினை தற்போது நமது தேசிய தலைவரும் மாநில தலைவரும் போட்டியை துவக்கி வைப்பவர் என்பதை நமது வாலிபால் கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். வண்ணம் பல வண்ணம் நம் எண்ணம் ஒன்றல்லோ, பறவைகள் பலவன்றோ, வானம் ஒன்றன்றோ. நேஷனல் ஹைதராபாத் போகிறோம், நேஷனல் மேட்சுக்கு போனோம், நேஷனல் மேட்சுக்கு ஜெயிச்சு போனோமா. வானம் ஒன்றன்றோ, தேகம் பலவாகும் நம் ரத்தம் ஒன்றல்லோ, பாஷைகள் பலவன்றோ, தேசம் ஒன்றன்றோ. பூக்கள் கொண்டு வந்தால் இது புண்ணிய தேசமடா, வாக்கள் கொண்டு வந்தால் தலை வாங்கிடும் தேசமடா. எங்கள் ரத்தம் எங்கள் கண்ணீர் இவை இரண்டும் கலந்த எங்கள் சரிதமே, இது தீயில் எழுந்து வந்த தேசமே.